வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், அபிசா கணேசலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அமைதி ஓர் அருட்கொடை, திருத்தந்தை 14ஆம் லியோ. கிவிலோயா திட்டத்தை எதிர்த்து நெடுங்கணியில் கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கைக்கான திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதி பேரருட்தந்தை ஆண்ட்ரேஸ் ஜோஷுவோவிக்ஸ். கரம்பொன் பங்கில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம், 300க்கும் அதிகமான மக்கள் பங்கேற்பு. கடல் வளமும் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட நெடுந்தீவில் புனிதர்களின் சிறப்பு கடற்பவனி. விரிவான செய்திகள். அரசியலில் ஈடுபடும் இளையோர் உரையாடல், அனைவரையும் ஒன்றிணைத்தல் மற்றும் வலு குறைந்தவர்கள் மீதான அக்கறை மூலம் அமைதியை கட்டியெழுப்புவதில் தீவிர பங்காற்றி உலகளவில் அமைதியை அடைவதற்கு முன்பாக அதனை வாழ்ந்து காட்ட முன்வர வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒரே மனிதநேயம் ஒரே பூமி எனும் தலைப்பில் நடைபெற்ற பன்னாட்டு மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த இளம் தலைவர்கள் போட்டியை விட ஒத்துழைப்பை தேர்ந்தெடுத்ததற்காக அவர்களை பாராட்டியதுடன் ஒன்றிணைந்த பயணம், பகிரப்பட்ட செவிமடுத்தல் மற்றும் தேர்ந்தெடுதல் ஆகியவை சிக்கலான சவால்களை எதிர்கொள்வதற்கான முக்கிய அணுகுமுறை எனவும் எடுத்துரைத்தார். அத்துடன் சுற்றுச்சூழல், சமூக மற்றும் கலாச்சார அநீதிகளை நிவர்த்தி செய்வதன் அவசர தேவையை அவர்களுக்கு வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் ஏழைகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் வலு குறைந்தோர் விலக்கப்படும் சூழலில் நீடித்த அமைதி என்பது சாத்தியமற்றதாக மாறிவிடும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்த கவனஈர்ப்பு பேரணி மாசி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கேணி பிரதேசத்தில் நடைபெற்றது. நெடுங்கேணி பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய இப்பேரணி நெடுங்கேணி பிரதேச செயலகத்தை சென்றடைந்து அங்கு ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய மகஜர் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் மத தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், அரசியல் தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், வவுனியா வடக்கு கிராம மக்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக பேரருட்தந்தை ஆண்ட்ரேஸ் ஜோஷுவோவிக்ஸ் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் 31ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நியமனம் பெற்றுள்ளார். திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக பணியாற்றிய பேரருட்தந்தை பிராயன் உடக்குவே அவர்கள் எத்தியோப்பியா நாட்டிற்கான திருத்தூது பிரதிநிதியாக பணிமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பேரருட்தந்தை ஆண்ட்ரேஸ் ஜோஷுவோவிக்ஸ் அவர்கள் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக நியமனம் பெற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 1965ஆம் ஆண்டு தை மாதம் 14ஆம் திகதி போலந்து நாட்டில் பிறந்த பேரருட்தந்தை ஆண்ட்ரேஸ் ஜோஷுவோவிக்ஸ் அவர்கள் 1990ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு வத்திக்கான் தூதர சேவையில் இணைந்தார். இவர் 2017 முதல் 2021 வரை ருவாண்டாவிலும் 2021 முதல் தற்போது வரை ஈரானிலும் திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதியாக பணியாற்றியுள்ளார். கரம்பொன் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் இலவச மருத்துவ முகாம் தை மாதம் 31ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை மெலிஞ்சிமுனை ரோக்கத்தாக்கா பாடசாலையில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் போதனா வைத்தியசாலையின் 10 பேர் கொண்ட வைத்திய நிபுணர் குழு, மருத்துவ பீடமானவர்கள், சுகாதார ஊழியர்கள், தாதியர்கள் என 50 பேர் கலந்து குருதி அமுக்க பரிசோதனை, கண் பரிசோதனை, பட் சிகிச்சை, புற்றுநோய் பரிசோதனை, பெண் உடலியல் தொடர்பான பரிசோதனைகள் மற்றும் பொது உடற்பரிசோதனைகளை மேற்கொண்டு நோயாளர்களுக்கான இலவச மருந்துகளையும் வழங்கினர். இம்முகாமில் மெலிஞ்சிமுனை, கரம்பொன், ஊர்காவற்துறை, பருத்தியடைப்பு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 300 வரையான நோயாளிகள் கலந்து பயனடைந்தனர். மெலிஞ்சிமுனை பங்கில் 2022ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முகாம் நடாத்தப்பட்டு தற்போது 2வது முறையாக இம்முகாம் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவின் கடல் வளமும் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட நெடுந்தீவு பிரதேசத்தில் கோயில் கொண்ட அனைத்து புனிதர்களின் பரிந்துரை வேண்டி முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு கடற்பவனி மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட இப்பவனி நெடுந்தீவு புனித அந்தோனியார் ஆலய கடற்பரப்பில் ஆரம்பமாகி புனித அந்தோனியார், புனித சவேரியார், புனித மரியன்னை, புனித பச்சிமா அன்னை, புனித ஜுவானியார், புனித தோமையார், புனித யாகப்பர், இறைரக ஆண்டவர், புனித லவ்ரேஞ்சியார் மற்றும் புனித ஜூதா ததேயு ஆகியோரின் திருச்சொருபங்களையும் இணைத்து கடற்பவனியாக மணற்கடற்கரை பகுதியை வந்தடைந்தது. தொடர்ந்து திருச்சொருபங்கள் வீதி வழியாக வேளாங்கண்ணி சிற்றாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அன்று மாலை சிறப்பு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து சுரூபங்கள் கடல் வழியூடாக அந்தந்த ஆலயங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தவக்காலத்தை முன்னிட்டு வவுனிக்குளம் கல்வாரி பூங்கா யாத்திரை தலத்தில்
இவ்வருடமும் தவக்கால தியானங்கள் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை நியூமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மறைக்கோட்ட ரீதியாக நடைபெறவுள்ள இத்தியானங்களில் மாசி மாதம் 21ஆம் திகதி இளவாலை மறைக்கோட்டத்திற்கும், மாசி மாதம் 28ஆம் திகதி கிளிநொச்சி மறைக்கோட்டத்திற்கும், பங்குனி மாதம் 7ஆம் திகதி தீவக மற்றும் பருத்தித்துறை மறைக்கோட்டங்களிற்கும், பங்குனி மாதம் 14ஆம் திகதி யாழ்ப்பாண மறைக்கோட்டத்திற்கும் பிரத்யேகமான நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். தொடர்ந்து பங்குனி மாதம் 21ஆம் திகதி முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அஸ்டி ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் எனவும், பங்குனி மாதம் 28ஆம் திகதி பொது வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட அபேதம் சமாதான கண்காட்சி மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. SJV செல்வநாயகம் நினைவார கட்டளையின் ஆதரவில் யாழ்ப்பாண மகளிர் அபிவிருத்தி மையம் மற்றும் நாவாந்துறை இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் குகையாளினி அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரியில் இடம்பெற்ற இக்கண்காட்சியில் பல குறிப்பிடத்தக்க ஓவியங்களும் சிற்பங்களும் விளக்க சுவரொட்டிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பல்வேறு இனக்குழுக்களிடையே, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள், மலையக தமிழர்கள் மற்றும் இஸ்லாமிய தமிழர்களிடையே நல்லிணக்கத்தை வளர்த்து மனித மாண்பு, சமத்துவ வாய்ப்பு, பல்வகைமைக்கு மரியாதை அளிக்கும் இவ்வறக்கட்டளையின் தொலைநோக்கு பார்வையின் படிவாள இனக்குழுக்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக இக்கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி ரத்னபுரம் பிரதேசத்தில் அமைந்துள்ள சமாதான காட்சியகம் பீஸ் கேலரி என்ற நிரந்தர கண்காட்சி செல்வநாயகம் நினைவார கட்டளையின் நல்முயற்சிகளில் ஒன்றாகும். திருச்சிலுவை கன்னியர்களால் நடாத்தப்படும் திருச்சிலுவை தாதியர் நிலையத்தில் தாதியர் பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் தாதியர் தொப்பி வழங்கும் நிகழ்வு மாசி மாதம் 6ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. நிலைய பொறுப்பாளர் அருட்சகோதரி ஜெரால்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 3 ஆண்டுகால தாதியியல் டிப்ளோமாவை நிறைவு செய்த 15 பேர், தாதிய உதவியாளர் கற்கநெறியை பூர்த்தி செய்த 13 பேர் மற்றும் பராமரிப்பாளர்கள் 4 பேருக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பிராந்திய சுகாதார சேவை உதவி இயக்குனர் வைத்தியர் குமாரவேல் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், தாதிய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தினால் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியின் தமிழ் மொழி மூலமான போட்டியில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட சுன்னாகம் பங்கு ஆலயங்களின் பாடகர் குழாமினருக்கான கௌரவிப்பு நிகழ்வு மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருப்பலி நிறைவில் பங்கேற்பாளர்களுக்கான கௌரவிப்பும் நடைபெற்றன. கௌரவிப்பு நிகழ்வில் பாடல் போட்டியில் பங்கு பெற்றியவர்களுக்கான சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்து மருதமடு அன்னை வருகையின் நினைவாக ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட மருதமடு அன்னையின் திருச்சொரூபமும் குறுமுதல்வர் அவர்களால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். மாசி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியான புனித கொலஸ்டிகா நினைவு நாள். மாசி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை புனித லூர்து அன்னை விழா. மாசி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரான புனித மெத்தோடியோஸ் மற்றும் துறவியான புனித சிறில் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட தர்மபுரம் பங்கு மக்களுக்கு மானிப்பாய் புனித அன்னாள் ஆலய அருணோதய மன்ற அங்கத்தவர்கள் தமது உதவிகளை வழங்கியுள்ளனர். பங்கு தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் வழிநடத்தலில் கரோல் மற்றும் பங்கு மக்களிடம் சேகரிக்கப்பட்ட 1,50,000 பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் மற்றும் நுழம்பு வலை போன்றவை மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தர்மபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை ரேமன் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 30 வறிய குடும்பங்களுக்கு கையளிக்கப்பட்டது. யாழ்மறை மாவட்ட இறைத்தியான இல்லத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள இறைத்தியான மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு
மாசி மாதம் 6ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இறைத்தியான இல்ல இயக்குனர் அருட்தந்தை லோரன்ஸ் மற்றும் யாழ் புனித அடைக்கல எண்ணெய் ஆலய பங்கு தந்தையும் யாழ் மறை மாவட்ட காணி உறுதிகளை நிர்வகிப்பவருமான அருட்தந்தை ஆனந்தகுமார் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து புதிய தியான இல்லத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். மானிப்பாய் திருக்குடும்ப சபை சிறார்களும் இளையோரும் இணைந்து முன்னெடுத்த சிறப்பு நிகழ்வு தை மாதம் 31ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. அருட்சகோதரி நீற்றா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறார்களும் இளையோரும் இளவாளி திருக்குடும்ப கன்னியர்மடை ஜூலாலி இல்லத்தை தரிசித்து அங்குள்ள வயோதிப அருட்சகோதரிகளுக்கு கலை நிகழ்வுகளையும் விளையாட்டுகளையும் நடாத்தியதுடன் அவர்களுக்கான அன்பளிப்புகளையும் வழங்கினர். இந்நிகழ்வில் 43 சிறார்களும் இளையோரும் பங்கு பெற்றிருந்தனர். மானிப்பாய் திருக்குடும்ப கண்ணீர் மடத்தில் முன்னெடுக்கப்பட்ட நற்கருணை ஆராதனை திருதின வழிபாடுகள் தை மாதம் 31ஆம் மற்றும் மாசி மாதம் 1ஆம் 2ஆம் திகதிகளில் கண்ணீர்மட சிற்றாலயத்தில் இடம்பெற்றன. மானிப்பாய் குழும அருட்சகோதரிகளின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முதல் நாள் ஆராதனையை திருக்குடும்ப அருட்சகோதரிகள், 2ஆம் 3ஆம் நாள் ஆராதனைகளை திருக்குடும்ப பொதுநிலையினர் மற்றும் திருக்குடும்ப இளையோரும் சிறுவர்களும் சிறப்பித்தனர். 1822ஆம் ஆண்டு மாசி மாதம் 3ஆம் திகதி பிரான்ஸ் நாட்டின் போர்தோவின் திருக்குடும்ப சபைக்கு அளிக்கப்பட்ட நற்கருணை ஆண்டவரின் காட்சியின் நினைவாக வருடாந்தம் இவ்வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஊர்காவற்துறை பங்கில் மரியாயின் சேனை பிரசீடியம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது 22வது ஆண்டு நிறைவு நன்றி திருப்பலி மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஊர்காவற்துறை புனித அந்தோணியர் ஆலயத்தில் இடம்பெற்ற மரியாயின் சேனையினரின் சிறப்பு திருப்பலியை பங்கு தந்தை அருட்தந்தை சார்ல்ஸ் ஜஸ்டின் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இடப்பெயர்வை தொடர்ந்து ஊர்காவற்துறை பங்கில் 2004ஆம் ஆண்டு அப்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களின் பணிக்காலத்தில் பரலோக ராக்கினி பிரசீடியம் என்னும் பெயரில் மரியாயின் சேனை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. பாண்டியந்தாழ்வு புனித அன்னாள் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை நேசராஜா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 4ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 46 மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டனர். அத்துடன் உறுதிப்பூசல் அருட்சாதனம் பெறவிருந்த பிள்ளைகளுக்கான பாசறை நிகழ்வு மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அணை திருத்தலத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறையாசிரியர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்போல் மற்றும் ஆசிரியர் அனுஷ்டதாஸ் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து விளையாட்டுகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள், கருத்துரைகள் என்பவற்றினூடாக மாணவர்களை நெறிப்படுத்தினர். திருப்பாலத்துவ சபை தின நிகழ்வு தை மாதம் 25ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புங்குடுதீவு புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து சிறார்களுக்கான விளையாட்டுகளும் உணவு பகிர்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர். திருப்பாலத்துவ சபை தினத்தை முன்னிட்டு மன்னார் மறை மாவட்டம் இலுப்பைக்குளம் பங்கு திருப்பாலத்துவ சபை சிறார்கள் இணைந்து முன்னெடுத்த போதை மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மாசி மாதம் 4ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நியூட்டன் தேவராஜா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்பேரணி இலுப்பைக்குளம் அடைக்கல எண்ணெய் ஆலயத்தில் ஆரம்பமாகி வேப்பங்குளம் கர்த்தர் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு வழிபாடும் அனுபவ பகிர்வும் நடைபெற்றன. இப்பேரணியில் 100 சிறார்கள் பங்கு பெற்றிருந்தனர். இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரியும் திருக்குடும்ப கன்னியர்மட மகாவித்தியாலயமும் இணைந்து முன்னெடுத்த வருடாந்த இல்லமை வெல்லுனர் விளையாட்டுப் போட்டி மாசி மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை இன்று கென்றியரசர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. பாடசாலைகளின் அதிபர்கள் அருட்தந்தை மைக் மயூரன் மற்றும் அருட்சகோதரி அமிர்தா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடமாகாண கல்வி நிர்வாக மேலதிக கல்வி பணிப்பாளர் திரு கந்தையா பிரெட்லி ஜெனாட் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் புனித கென்றியரசர் கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ்ப்பாண தபால் திணைக்கள பிராந்திய கணக்காளருமான திரு வல்லவராயன் ரதீஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் சண்டிலிப்பாய் கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு சிவபாத சுந்தரம் சிவகுமார் மற்றும் வவுனியா கோபிதன் கார்மன் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திருமதி கோகிலாதேவி அசோக்குமார் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர். குருநகர் புதுமை மாதா ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை அருளானந்தம் யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 2ஆம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் திகதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சொருப தேர்ப்பவனி இடம்பெற்றது. அக்கராயன்குளம் பங்கின் வன்னேரி குளம் புனித காணிக்கை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அல்பன் சேகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில்
மாசி மாதம் 2ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. தை மாதம் 25ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி மாசி மாதம் 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை பங்குத்தந்தை அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அல்ரின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். சாவகச்சேரி மட்டுவில் புனித லூர்து அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 4ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. தை மாதம் 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி மாசி மாதம் 3ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. ஆயத்த நாள் வழிபாடுகளுக்கான மறைவுரைகளை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ரோயிஸ்டன் அவர்கள் வழங்கியிருந்தார். நற்கருணை விழா திருப்பலியை சிவமாலை தாசர் சபை அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் திருவிழா திருப்பலியை தாளையடி பங்குத்தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சொருப ஆசீர்வாதம் இடம்பெற்றதுடன் திருப்பலியில் பங்கு மக்கள் மற்றும் பிற சமய சகோதரர்களும் பங்கு பெற்றிருந்தனர். மன்னார் மறை மாவட்டம் பம்பைமடு பங்கில் சாம்பல் தோட்டம் புனித காணிக்கை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை கிளரேசியன் சபை அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை வவுனியா பூவரசங்குளம் வின்சென்சியன் இல்ல குழும முதல்வர் அருட்தந்தை பசில் கிளைன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். அத்துடன் மன்னார் மறை மாவட்டம் முருங்கன் டொன்பொஸ்கோ சலேசிய இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்ட டொன்பொஸ்கோ திருவிழாவும் இல்ல பொறுப்பாளர் அருட்தந்தை வில்லியம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அன்றைய தினம் நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட இலங்கை நாட்டின் சுதந்திர தின நிகழ்வு மாசி மாதம் 4ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை மேல்வின் ரோய் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கையின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தொடர்ந்து மாணவர்களுக்கான ஓவிய போட்டி, விளையாட்டுகள், மகிழ்வூட்டல் செயற்பாடுகள், திரைப்பட காட்சிப்படுத்தல் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் நாட்டின் அனைத்து இனங்கள் மற்றும் சமயங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாணவர்கள், ஊழியர்கள் அனைவரும் ஆடைகளை அணிந்து பங்கு பெற்றிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி ஓர் அருட்கொடை. திருத்தந்தை 14ஆம் லியோ. கிவிலோயா திட்டத்தை எதிர்த்து நெடுங்கணியில் கவனஈர்ப்பு போராட்டம். இலங்கைக்கான திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதி பேரருட்தந்தை அன்ரேஜ் ஜோஷுவோவிக்ஸ். கரம்பொன் பங்கில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் 300க்கும் அதிகமான மக்கள் பங்கேற்பு. கடல் வளமும் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட நெடுந்தீவில் புனிதர்களின் சிறப்பு கடற்பவனி. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், அபிசா கணேசலிங்கம்.